You are watching Grace Television. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கிருபை கொடுத்தார். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். சொல்லப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இப்போ இன்றைக்கு ஒரு வார்த்தை என்ன? எபிரேயர் 4 அதிகாரம் 14 முதல் 16 வரைக்கும். எபிரேயர் 4:14 முதல் 16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆண்டவராகிய இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பரலோகத்தில் இருந்தார். பரலோகத்தில் அவர் தேவன் அல்லவா? பரலோகத்தில் அவர் இருந்து ஆராதனை நடுவில் மகிழ்ந்து கொண்டிருந்தவர். 2000 வருஷத்துக்கு முன்ன அவர் பூமிக்கு வரவேண்டிய நிலைமை ஏற்பட்டது. காரணம், இந்த உலகத்தில் எல்லாருமே அவர் சாயலாய் உருவாக்கப்பட்ட மனிதர்கள். ஆதாம் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற அனுபவம் உள்ளவர்கள். அதனால் 2000 வருஷத்துக்கு முன்ன அவர் வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வந்து அவர் என்ன செஞ்சார்? வந்தார், ஊழியம் செய்தார், சுகம் கொடுத்தார், அற்புதங்களை செய்தார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார், குருடரின் கண்களை திறந்தார், நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார், பேசக்கூடாதவர்களை பேச வைத்தார், ஏழைகளுக்கு உதவியாக இருந்தார், திக்கற்ற பிள்ளைகளை தேற்றினார், விதவைகளை ஆதரித்தார். இப்படி அவர் வந்தது தீமை கெட்டதுன்னு அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இப்படிப்பட்ட ஆண்டவர் வந்து கடைசியில் அவரை சிலுவையில், அவர் ஒரு தவறும் செய்யாத அவரை சிலுவையில் அடித்து கொன்றார்கள். அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 40 நாள் இந்த பூமியில் இருந்தார். அந்த 40வது நாள் மேலே பரலோகத்துக்கு போனார். அங்கே போய் 10 நாள் கழித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்கிற ஒரு கேள்வி வருமானால், இப்பொழுது அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்மோடு இருக்கிறார். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஒரே நேரத்தில் பரலோகத்திலையும் இருக்க முடியும், இங்கேயும் இருக்க முடியும். சர்வ வியாபி. வேறு யாரும் அப்படி இருக்க முடியாது. தெய்வம் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். எங்கள் வேதத்தில் அப்படிப்பட்ட ஆதாரங்கள் தெளிவாக இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிறார். சரி, என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், என்ன செய்கிறார்னா, நமக்காக ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. தப்பு செஞ்சிட்டாங்க. அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அங்கே நீதிபதிகள் இருப்பாங்க. நீதிபதிக்கு முன்னாடி அந்த குற்றவாளியாய் காணப்பட்ட ஒருவர் தான் அல்லது எதிரான அந்த குற்றவாளிங்கிற அந்த நிலையில் 2 பேருக்கும் இடையில் 2 பேரும் அட்வொகேட், வக்கீல், லாயருங்க வைப்பாங்க. அதை போல் இப்போ இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், நமக்காக, எனக்காக, உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக வேண்டிக்கிட்டு இருக்கார். நமக்கு தவறுகள் வந்துவிடக்கூடாது, நமக்கு தண்டனை வந்துவிடக்கூடாதுன்னு நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதை குறித்து தான் இப்பொழுது அந்த 14ஆம் வசனத்தில் படித்தோம். வானங்களின் வழியாய் வந்தவர் இப்பொழுது வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போனவர். பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தது யாருமே இல்லை, அவர் ஒருவர் தான். பரலோகத்திலிருந்து அந்த பூமிக்கு வந்தவர் யாரும் சொல்ல முடியாது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதே வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போயிருக்கிறவரும் அவர்தான். அந்த பரலோகத்திலிருந்து மீண்டும் வரப்போகிறவர் என்று சத்திய வேதம் தெளிவாக
நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு, அவர் தேவன், தேவாதி தேவன். அவருடைய பெயர் என்ன? இயேசு. இவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நான் சொன்ன பாருங்க, பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம். அப்போ என்ன அவர் பொறுப்பு? அவருக்கு பேர் இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். அப்படின்னு ஆசாரியர் அப்படின்னு ஒரு வருஷம் இருக்குது. அதில் ஹெட்டு, மகா பிரதான. நகரம் சொல்லுவாங்க, நகரம் மாநகரம்னு சொல்லுவாங்க, சிறிய அளவு பெரிய அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை போல் எல்லா ஆசாரியர்களுக்கும் பிரதான, அதைவிட மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் பிரதான ஆசாரியராய் நமக்காக இருக்கிறார். ஆசாரியரின் வேலை என்ன? பரிந்து பேசுவது ஆசாரியரின் வேலை. பழைய ஏற்பாட்டில் ஒரு அனுபவம், அது அந்த வேத பகுதிகளில் படிக்கும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அவர் நமக்காக இருக்கிறார், பிரதான ஆசாரியர் நமக்காக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து செத்து போனவர் இல்லை, மரித்து உயிரோடு எழுந்தவர். மரித்தவர் மரித்து உயிரோடு இருக்கிறவர். அதனால் நாம் இந்த இயேசுவை நாம் நாவினாலே அறிக்கையிட்டு இருக்கிறோம். என்ன அறிக்கையிட்டோம்? அவர்தான் தேவன், அவர் என்னுடைய தேவன், என் பாவங்களுக்காக மரித்தார், என் அக்கிரமங்களுக்காக மரித்தார். ஆம் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு பாவி என்று நம்முடைய நாவினாலே அறிக்கையிடுகிறோம். அறிக்கையிட்ட அநேகருடைய வாழ்க்கையை வேதத்தில் பார்க்கிறோம். இப்படி அந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு பின்வாங்கி போனவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. குறிப்பாக ஞானஸ்நானம் எடுக்கும்போது அறிக்கையிடுவாங்க. தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஊழியக்காரர்கள் அவங்கக்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்கும்போது அவங்க வாயினால் அறிக்கை பண்ணுவாங்க. அப்போ அந்த அறிக்கை பண்ணும்போது எப்படி திருமணத்துக்கு ஒரு பையன் ஒரு பெண்ணு அந்த திருமணத்துக்கு வாக்கு மூலம் கேட்குறாங்க, அதே போல் ஞானஸ்நானத்தப்போ கூட கேட்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? அவர் தெய்வன்னு நம்புகிறீங்களா? கடைசி வரைக்கும் உங்கள் பாவத்துக்காக மரித்தார்னு விசுவாசிக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் அவருக்காக வாழ்வீங்களா? சபையில் உண்மையாக இருப்பீர்களா? ஆண்டவர் இயேசு வருகிற வரைக்கும் உண்மையாய் உத்தமமாய் இருப்பீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கப்படும். அப்போ அறிக்கை பண்ணுவாங்க. அநேகர் அதை மறந்து போகிறவங்க இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, அப்படி போகக்கூடாது. என இவர் உண்மைன்னு தெரியுது, உயிருள்ளவர்னு தெரியுது. இவர்தான் நமக்கு, அவர் கூட இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார், அவர் நம்மோடு இருக்கிறார். அதனால் இந்த தெய்வத்தை விட்டு பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பல கஷ்டங்கள் வரலாம். எது எப்படியாயினும் ஆண்டவரை விட்டு விலகாதபடிக்கு அவருக்காக உண்மையாய் இந்த நாவை திறந்து இயேசுவேன்னு சொன்ன நீங்கள் இந்த நாவினாலே வேறு வார்த்தைகளை சொல்லாமல், துவக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான், என் பேச்சு அவர்தான், என் மூச்சு அவர்தான், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று எந்த சூழ்நிலையிலும் இந்த வாய் நிரம்ப நீங்கள் சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் பரிந்து பேசுகிற ஆண்டவர் உங்களை விடுதலை தருவார், சமாதானம் கொடுப்பார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். இப்படி உங்கள் வாழ்வில் முன்னேற ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமேன், ஆமேன்.